புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள பூதக்குடி சுங்கச்சாவடியில் 200 ரூபாய் கள்ளநோட்டை கொடுத்து கடக்க முயன்ற நபர் காருடன் சிக்கியுள்ளார். சுங்கச்சாவடி ஊழியர் சாதுரியமாக செயல்பட்டு குற்றவாளியை சிக்க வைத்தது எப்படி? சென்னையைச் சேர்ந்த 65 வயது நபர் நல்லதம்பி. இவர் மதுரை செல்வதற்காக தனது காரில் சென்றுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பூதக்குடி சுங்கச்சாவடிக்கு வந்த அவர் தான் ஒரு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி என போலி ஐடி கார்டை காண்பித்துள்ளார். தன்னிடம் பணம் வாங்காமல் இலவசமாக அனுப்புங்கள் என சுங்கச்சாவடி ஊழியர் பாண்டியராஜனிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அந்த ஐடி கார்டை பார்த்ததும் அது போலி என்பதை உணர்ந்து கொண்ட சுங்கச்சாவடி ஊழியர் யாரையும் இலவசமாக அனுப்புவதில்லை என்று கராராக மறுத்துள்ளார். நீங்கள் ஃபாஸ்டாக் அல்லது பணத்தை கொடுத்து சுங்கச்சாவடியை கடந்து செல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காருக்குள் இருந்த 200 ரூபாய் பண்டல் கட்டிலிருந்து ஒரு நோட்டை எடுத்து சுங்கச்சாவடி ஊழியரிடம் கொடுத்திருக்கிறார் நல்லதம்பி. காருக்குள் பண்டலாக 200 ரூபாய் கட்டி இருப்பதை பார்த்த சுங்கச்சாவடி ஊழியருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நல்லதம்பி கொடுத்த 200 ரூபாய் நோட்டை தொட்டு பார்த்தபோது அது கள்ள நோட்டு என்பது தெரிய வந்தது. உடனடியாக எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காவல்துறையிடம் தகவல் சொல்லிவிட்டு நல்லதம்பியிடம் அரை மணி நேரமாக பேச்சு கொடுத்துள்ளார் பாண்டியராஜன். சம்பந்தமில்லாமல் பேச்சை வளர்க்கிறாரே என சந்தேகமடைந்த நல்லதம்பி உடனே சுதாரித்துக் கொண்டார். சிறுநீர் கழிப்பதாக கூறிவிட்டு அந்த 200 ரூபாய் கட்டை எடுத்துச் சென்று அருகிலிருந்த காட்டு பகுதிக்குள் வீசிவிட்டு வந்துள்ளார். அதன் பின்னர் அதிரடியாக அங்கு வந்த போலீசார் நல்லதம்பியின் காரில் சோதனை செய்த போது காருக்குள் எந்த பணக்கட்டும் இல்லை. பின்னர் அவர் சிறுநீர் கழிக்கச் சென்ற இடத்திற்கு சென்று பார்த்தபோது சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 200 ரூபாய் கட்டு கிடந்துள்ளது. அந்த பணக்கட்டை பறிமுதல் செய்த போலீசார் நல்லதம்பியின் காரையும் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கள்ள நோட்டை கடத்துவது மட்டுமே தனது வேலை என்றும் உண்மையில் அதை அச்சிட்டது சென்னையைச் சேர்ந்த ஷேக் பசுருதீன் என்றும் போலீசாரிடம் கூறியிருக்கிறார் நல்லதம்பி. உடனே சென்னை விரைந்த போலீசார் ஷேக் பசுருதீனை தட்டி தூக்கினர். இந்த கும்பலுடன் தொடர்புடையவர்கள் வேறு யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விஷயத்தில் விழிப்புடன் நடந்து கொண்ட சுங்கச்சாவடி ஊழியர் பாண்டியராஜனுக்கு போலீசார் வாழ்த்து தெரிவித்தனர்.